2026 vlog தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விசிட் பண்ணது வந்து ரேணுகம்பாள் திருக்கோவில் தாங்க, படைவேடு. ஸோ வந்து பொங்கல் விலாகும் டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து இயரிங் ஸ்டார்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு டெம்பிள் விசிட் பண்ணலை. அதுக்கப்புறம் என்னுடைய பர்த்டே வந்துச்சு. அப்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணலங்க. ஏன்னா நாங்கள் சில இஷ்யூஸ்னால வந்து கோவிலுக்கு வந்து போக முடியாமல் இருந்த சூழ்நிலை. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 21 அந்த டே தாங்க, அதாவது ஜனவரி மந்தோடைய 21 டேட்டில் தான் நாங்கள் கோவில் விசிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி தான் நாங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு போனால் நல்லா ரஷ்ஷாக இருந்துச்சு. கோவில் பொங்கல் எல்லாம் வச்சு நல்லா விசேஷமாக வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம வேண்டுதல் வச்சு பொங்கல் மாவிளக்கு தீபம்லாம் வந்து செய்வாங்க அந்த கோவிலில். ரொம்ப சக்தி பெற்ற அந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வர வழியெல்லாம் விவசாயம் தாங்க, நெல் கதிர் தாங்க. அழகாக அப்படியே பாருங்கள், ஒரு கோல்டன் மாதிரி சன்லைட் மாதிரி அப்படி இருந்ததுங்க. சூப்பராக அந்த க்ரீனும் அந்த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரியில் ஒரு டார்க்காக இருக்கான வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பட் அங்கே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த விவசாயம்லாம் யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்களும் விவசாயம் தாங்க, இருந்தாலும் அது வந்து நம்ம மறக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நெல் கதிரெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஸோ அந்த இயற்கையை ரசிக்கும் போது தாங்க அதோடைய அழகு தெரியும். ஸோ வந்து நம்ம அழகாக வந்து நம்ம நினச்சோம்னாவே அது அழகாக தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் பானை வைக்கிறதுக்காக நான் பொங்கல் பானை வைக்க வேண்டாம், ஸோ நம்ம ரெண்ட் வீட்டில் இருக்கோம், ஸோ அதனால் எதுக்கு நம்ம பூஜை பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் வீட்டில் இருந்துட்டு ஹவுஸ் ஓனர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. சரி அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து நினச்சி நாங்கள் தீபாவளிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் 1 மந்த்துக்கு முன்னாடி. அதுவும் நாங்கள் வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டபிள் தான் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக மண் விறகடுப்பில் தாங்க பொங்கல் வைக்கணும். ஸோ நம்மளுக்கு வர வழி இல்லைன்றதுனால கேஸ் அடுப்பில் நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குங்கும மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் பானைக்கும் குங்கும மஞ்சள் வச்சுட்டு வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பவுமே வெத்தலை பாக்கு சில பாரம்பரியமாக செய்வோம். அதெல்லாம் எந்த ஃபார்முலா செய்ய முடியலைங்க. பிள்ளையார் வச்சுட்டு தாங்க செய்வோம். வெத்தலை பாக்கு பிள்ளையார் பழம்லாம் வச்சுட்டு தான் நாங்கள் அடுப்பு பற்ற வைப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். சார் வழி சிம்பிளாக செய்யலாம் அப்படின்ட்டு தான், வேறு வழியும் கிடையாது. ஏன்னா நாங்கள் பொங்கல் வைக்கிற மாதிரி பிளானே கிடையாது. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு வந்து வேண்டாம், ஏன்னா வருஷத்தில் ஒரு டைம் அதை கூட சூரிய நாராயண பொங்கல் செய்யலாம் அப்புறம் என்ன இருக்குதுன்னு திட்டினா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காப்பு அந்த பொங்கல் பானைக்கு ஸ்டீல் பானை தான் வாங்கினேன். ஸோ வந்து இதோட ரேட் வந்து பானை மட்டுமே 300. அதுக்கப்புறம் அது கேப் தட்டு வந்து தனியாக காசு வாங்கணும். அதுக்கப்புறம் கரண்டி வந்து பார்த்திங்கன்னா சின்ன கரண்டி ஏன்னா பொங்கலுக்குன்றதுக்காக வாங்கினேன். அது வந்து 55 ரூபாய். தட்டு வந்து 35 என்னவோ தனித்தனியாக ரேட் போட்டு தாங்க வந்து வரும். ரேட் போட்டு கொடுத்தாங்க. நல்லா வெயிட்டாக இருந்தது. நல்லா பால் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பால் அரிசி நம்ம வாஷ் பண்ண அந்த வாட்டர் இருக்குல்ல ரைஸ் வாட்டர் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அரிசி சேர்த்துட்டான். ஏன்னா அரிசியோடு பொங்க வைக்கிறது தாங்க பொங்கல் நான் நினைப்பேன். நீங்கள் எப்படி நினைப்பீங்க, எப்படி பொங்க வைப்பீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் பால் மட்டும் பொங்க வைக்கிறதுல எனக்கு அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா சடபெஸ்ட் கிடையாது. பட் நான் எப்போவுமே ரைஸோடு சேர்த்து தான் பொங்க வைப்பேன். ஸோ அதுக்கப்புறம் டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்த வெள்ளம் வந்தது இல்லையா, நல்லா ஒரு 2 உருண்டை பால்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த வெள்ளத்தை அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க 2 பத்தாது இன்னொன்று சேர்த்துக்க. ஏன்னா அது சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துருவி கூட போட்டுக்கலாம் அப்படின்னு. இல்லை வேண்டாம், என் துருவியத்துக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இது பார்த்திங்கன்னா நம்ம மெத்தோ இல்லை அதுக்கப்புறம் நம்ம எதாவது வெயிட்டாக இருக்குது இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் தூள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தூள் பண்ணிட்டு தான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண அவள் பொண்ணுக்கு தோசை வேணும் மாவு முடிஞ்சிச்சின்னு சொன்னால் சரி அதனால என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் செஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அவளுக்கு வந்து நெய் ரோஸ்ட்டு தோசை தாங்க போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் வெல்லம் போட்டுட்டு அடுப்பு சிம் பண்ணிடணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். பித்தளை பானையாக இருந்தாலும் சரி சில்வர் பானையாக இருந்தாலும் சரி அடி பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சிம் பண்ணிவிட்டு ஸோ நல்லா அந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அவருடைய சாமியோடைய அருளானு தெரியல, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நெய் சேர்த்தேங்க. நெய் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெய் வந்து சேர்த்துட்டு முந்திரி திராட்சை போட்டு பொரிச்சு அதை நெய்யில் சேர்த்துட்டு அந்த நெய் கூட தான் இருக்குது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட ஃபஸ்ட்டே நான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகிடுச்சு. நான் வந்து 11 மணிக்கு தான் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணேன். 3:30 மணிக்கு தாங்க சாமி கும்பிட்டேன். 3:30 தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி முடிச்சுட்டு நான் ஒரு பொழுது வந்து பார்த்திங்கன்னா அப்போ தாங்க வந்து 3:30 மணிக்கு தான் நான் வந்து சாப்பிட்டேன். ஸோ நெய் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பசும்பால் நெய் தாங்க இது. நாங்களே இந்த பால் வாங்கும் பாருங்கள், அந்த பாலில் வந்து
ஏடால இருக்கு இல்லையா, அந்த பாலோட ஏடால் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு தான் ஸோ அதை வந்து நெய்யாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த நெய்யில் இன்னும் ஹைலைட்டுன்னா ஒரு ஏலக்காய், அதான் அந்த ஏலக்காய் முழுசாக போடக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக அந்த க்ரன்ச் பண்ணி போடுங்க. அதோட சீட்ஸு, அதோட ஏலக்காவோட ஸ்கின்னு அந்த நெய்யில் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி, ஸோ அந்த ரோஸ்ட்டுனா ரொம்ப கருக ரோஸ்ட்டு கிடையாது, அந்த நெய் சுட சுட இருக்கும்போது ஹீட்டில் போடும்போது அந்த ஏலக்காவுடைய ஃப்ளவர் அப்படியே இறங்கிச்சிங்க, அவ்வளோ டேஸ்ட்டான. இது உண்மையாக அந்த பொங்கல் வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து என்ன செஞ்சேன்னா, இது ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேன். வெல்லம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தேன், ஏன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு இனிப்பு கம்மியாக இருக்கும், அதனால் இன்னொரு பால்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு 3 பால்ஸ் நாங்கள் வந்து, ஏன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க டிமார்ட்டோட வீடியோ, நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் கூட இருக்குதுன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 3 மணிக்கு சாமி 3:30 மணி ஆகிடுச்சு. ஏன்னா படையலெல்லாம் வந்து நான் சூரிய நாராயணுக்கு மட்டும் தான் இலை போட்டு சாமி கும்பிட்டேன். வீட்டில் தான் பூஜாரியெல்லாம் வந்து நான் பூஜையும் பண்ணுறது கிடையாதுங்க. சில பிரச்சனைனாலும் வேண்டாம், நாங்கள் பூஜை பண்ணால் பிரச்சனை அதிகமாக வந்து எங்களுக்கு வருது, எதிர்ப்பு, அது தாங்கிக்கவும் என்னால் முடியல. ஏன்னா இப்படி பேசும்போது அது ஹார்ட் ஆகுது. ஸோ அதை நினச்சே நான் ஃபீல் பண்ணுறேன், எதுக்காக பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம பூஜை பண்ணலைனா கூட அவங்க நம்ப போகிறது கிடையாது, ஏன்னா இவ பூஜை பண்ணுறா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பூஜை பண்ணுறது கூட ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி எந்த காலத்தில் இருக்கிறோன்னு எனக்கே தெரியலைங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா, நான் சூரிய நாராயணுக்கு மட்டும் பால்கனியில் கோலப்படை கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பொங்கப்பானை போட்டு அங்கே பொங்கப்பானை, கரும்பு, அதுக்கப்புறம் சூரிய நாராயணெல்லாம் வரைவோம். ஆனால் விருப்பமே இல்லாத ஒரு சாமி கும்பிட்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணேன். ஏன்னா ட்ரெஸ் எடுத்ததுனால என் ஃப்ரெண்டு கம்பல் பண்ணான், நீ வேறு என்ன செய்ய போகிற, சும்மா ஒரு பொங்கல் மட்டும் தான், எப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் நான் வந்து செஞ்சு பொங்கலுக்கு எப்படி செய்யுமோ அந்த மாதிரி செஞ்சு நம்ம வந்து வாழை இலை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு நான் நினச்சி யோசனை பண்ணி தான் இலையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சரி, அவர் என்ன சொன்னால், நீ இவ்வளோ செஞ்சுட்டு நீ எதுக்கு சாமிக்கு வந்து காமிக்கிறதுக்கு ஃபீல் பண்ணுற, அவங்க யாருன்னா பேசிட்டோம், அதை பற்றி உனக்கு வேண்டாம், நீ உன்னோட வேலையை செய்யணும். சரி, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், சரி ஓகே அதில் போய் என்ன இருக்குது, நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு செஞ்சுதான் அப்படியே கடவுளுக்கு வச்சு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், சிம்பிளாக தான். அதனால் நாங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா காய் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய செய்வோங்க. நாங்கள் வந்து இதெல்லாம் கம்மியாக தான் செஞ்சேன். சரி, இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நெய் கூட இருக்குன்னு, ஆனால் கரெக்டாக அந்த 3:30 மணிக்கு நல்லா அந்த நெய்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக திருப்பதி லட்டு மாதிரி இருந்துச்சுங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவரைக்காய் தொக்கு, பூசணிக்காய் வந்து ஸ்வீட் பூசணிக்காய் தான் பண்ணுவாங்க. அது குக்கரில் நான் வைக்கிறதுனால கொஞ்சம் குழஞ்சிச்சு, ஏன்னா பூசணிக்காய் ரொம்ப ஹார்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் குக்கரில் 2 விசில் ஆகிடுச்சு. ஒரு விசில் இல்லை ஆஃப் பண்ணிட்டுக்கணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் பணியாரம் சொல்லுவாங்க இல்லையா, நாட்டு சக்கரை பணியாரம் நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மசால் வடை செஞ்சேன். ஏன்னா இது வந்துட்டு மெயினாக பொங்கலுக்கு செய்வாங்க. அது கூட வந்து பைத்தம்பருப்பு உருண்டை பால் செய்வாங்க. அது எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலான அந்த ஃபுட்டோட கனெக்ட் ஆகிடும். வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னலான ஃபுட்டுங்க. ஏன்னா மெயினாக பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் அது கம்பல்சரி செய்வாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் செய்வாங்க. வெஜிடபிள்ஸில் என்னென்ன வெஜிடபிள்ஸ், கிழங்கு ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே சாமிக்கு வந்து செஞ்சு தான் படைப்பாங்க. காயெல்லாம் வச்சு படைக்கிறத விட, ஃபஸ்ட்டு காயெல்லாம் இலையில வச்சு படைக்கிறத விட எல்லா விதமான காயும் வந்து பார்த்திங்கன்னா பொரியல், வறுவல் செஞ்சு தான் படைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி ரைஸ் தான் நான் குக்கரில் வச்சுட்டேன், ஏன்னா டைம் இல்லைன்னு சொல்லிட்டு குக்கரில் அப்படியே வச்சுட்டேன். இல்லை வெறும் பொங்கல், நான் 2 பொங்கல் வைப்போம். ஸோ நான் ஒரே பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா வச்சு சாமி கும்பிட்டோங்க. இப்படி தான் எங்களுக்கு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ நீங்கள் எப்படிலாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கீ இருந்துச்சு பார்த்திங்களா, எல்லா நெய்யும் அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த அளவுக்கு தாங்க வந்து நெய் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து படையில் வந்து பால்கனியில் நான் சொன்னேன் இல்லைங்களா, சும்மா கருப்புரம் மட்டும் வச்சுருக்கேன். அங்கேயும் பிள்ளையார் வச்சுருக்கணும், மஞ்சள் செடி, கரும்பு மட்டும் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு ஜோடி 70 ரூபா சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து படவேடுக்கு போயிட்டு வரும்போது தாங்க வாங்கிட்டு வந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜோயா பிராண்டு, நாங்கள் அங்கே தான் வாங்குவோம். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 வாங்கிட்டோங்க. ஸோ இதோட ரேட்லாம் வேணும்னா சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். உங்கள் ஊரில் ஜோயா பிராண்ட் என்னன்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஜோயா பிராண்ட் என்ன ப்ரைஸ் சேல் பண்ணுறாங்க உங்கள் ஊரில், நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்ட்ரா வாங்கினா இல்லை கம்மியாக வாங்கினான்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டு புதினா 10 ரூபா, ஒரு கட்டு கொத்தமல்லி 10 ரூபா சொன்னாங்க. அது சட்னி வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க. ரொம்ப அட்டகாசமாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க சட்னியோட வீடியோ. ஸோ இவ்வளோ தாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 260 ரூபாங்க ரேட்டு, 260, 1 லிட்டர் கோகனட் ஆயில் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வாசலுக்கு கோலம் போடுறதுக்கு கோலப்பொடி, அதை நாங்கள் தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.